மை சேனல் பிக்அப் டிசைனர்ஸ். உங்களுக்கு ஆரி பேசிக் எம்ப்ராய்டரிங் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக நீங்கள் கற்றுக்கலாம். இந்த கோர்ஸில் நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் பழகினாலே எல்லா ஸ்டிச்சும் வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டு வந்து 16 இன்ச்சஸ் ஸ்டாண்டு. இது நம்மளுக்கு கடையிலே கிடைக்கும். இது தனியாகவும் இந்த கம்பி இதோட காலும் தனியாக இருக்கும். இதில் போல்டு இது வச்சு இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆரி எம்ப்ராய்டரிங் ஃப்ரேம்னு கேட்டாலே 16 இன்ச்சஸ் ஸ்டாண்டுனா 16 இன்ச்சஸே வாங்கிக்கோங்க. இது 18 இன்ச்சஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாப்ளின் கிளாத்து, ஏதாவது ஒரு சில்க் காட்டன் கிளாத்தும் எடுக்கலாம், இல்லை பாப்ளின் கிளாத் எடுக்கலாம். ஒயிட் அல்லது பிளாக் இல்லைன்னா எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பொருளுங்கிறது இந்த மாதிரி ஆரி நீடில். இது டுலிப், இதோட கம்பெனி நேம். இது மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஆரி நீடில்னே கேட்டால் இந்த நீடில் கொடுப்பாங்க. இதில் வந்து இது வந்து சன்னமாக நீளமாக இருக்கிறது வந்து பீட்ஸோட நீடில். இதுலேயே கொஞ்சம் தடிமனாக இருக்கிற இந்த மாதிரி நீடில் வந்து ஜரி நீடில்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு தான் நம்மளுக்கு தேவையான பொருள். அதுக்கப்புறம் நம்மளோட மிஷின் த்ரெட். இது ஒயிட் கலர்னால நான் வந்து இந்த கலர் எடுத்திருக்கேன். ப்ளவுசஸ்க்கெல்லாம் போடும்போது நம்ம கோல்டு கலர் தான் எடுக்கணும். இந்த கலர் இதில் நல்லா தெரியுங்கிறதுக்காக இது எடுத்திருக்கேன். பேசிக் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆரி நீடில் எப்படி பிடிக்கணும். ஆரி நீடில் பிடிக்கிற மெத்தட் வந்து இந்த 3 விரலில் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த பெரிய விரலில் இங்கே நம்ம ஃபிட்டாக பிடிச்சிக்கணும். இப்போ இந்த ட்விஸ்ட் பண்ணுற மெத்தடை வந்து இந்த விரல் மட்டும்தான் நம்மளுக்கு ட்விஸ்ட் பண்ணுவோம். இது வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டுக்காக. இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அது ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ். இப்படி மேலேருந்து இப்படி கீழே இப்படி பண்ணும்போது இது நம்மளுக்கு நூல் சுற்றி கீழே துணியிலேருந்து மேலே எடுக்கிறதுக்காக நம்ம இது பண்ணுறோம். அதே மாதிரி கீழே இன்னொரு விரலும் நம்மளுக்கு இப்படி நூலை வந்து இப்படி இதில் இந்த கொக்கி மாதிரி இருக்கிறதுல மாட்டே மேலே எடுக்கிறதுக்காக இது விரல், இந்த கையும் நம்மளுக்கு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். மேலே விரல் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும், கீழே வந்து இந்த மாதிரி நூல் சுற்றுறதுக்கு ரொட்டேட் பண்ணணும். இது மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டெய்லி 1 hour ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் கிளாத்து ஃபிட் பண்ணிவிட்டு த்ரெட்டை எடுத்து பழகுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இது எடுக்கிற மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கீழே உள்ள ஃப்ரேமை இப்படி வச்சுட்டு இந்த கிளாத்தை வந்து நல்லா விரிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற இந்த சைடு நம்ம கை பக்கம் உங்களுக்கு எந்த கை வாட்டமாக இருக்கோ அவங்க இதை வந்து இப்படி கிளாத்தில் வச்சுட்டு கீழே ஒரு ஃப்ரேமு இந்த இதில் இங்கே வச்சு இப்படி கையை இப்படி வச்சு அழுத்தி இதை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கிளாத்தை இழுத்தோம்னா பொறுமையாக இழுக்கணும். ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணதை நம்ம இந்த மாதிரி பார்த்தோம்னா டைட்டாக இருக்குதா, கரெக்டாக இருக்கணும். டைட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு அங்கே நல்லா வரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லூஸ் இல்லாமல் ஃப்ரேம் டைட்டாக இருக்கணும். இது மெஷின் த்ரெட்டு. இதில் வந்து நம்ம இந்த இடத்துல நாட் போட்டுக்கணும். நாட் போட்டுட்டு இந்த விரலால் இப்படி பிடிக்கணும். இந்த இடத்துல நம்ம டைட்டாக பிடிச்சிக்கணும். இந்த விரலில் தான் நம்ம இப்படி கொடுப்போம். இது மாதிரி பிடிச்சிட்டு இந்த போகிறோம். ஃபஸ்ட்டு மிஷின் த்ரெட்டில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜரியில் பண்ணும்போது கொஞ்சம் ஃபஸ்ட்டு இப்படி பொறுமையாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஸ்பீடாகும். செயினை இப்படி நல்லா கிட்ட சின்னதாக போட்டு பழகுங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பெருசாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு எடுத்து லாக் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சின்னதாக போடும்போது செயின் நல்லா வரும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்படி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கணும். இந்த மாதிரி வளைவு நம்மளுக்கு மஸ்கிட்டோ காயில் மாதிரி வரைஞ்சிட்டு இதில் போடும்போது என்னென்னா நம்மளுக்கு வளைஞ்சு கொடுக்குற